சேரனுக்கு வந்து கல்யாணம் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல வந்து நிலா வீட்ல இருந்து வந்து எல்லாருமே வந்திருக்காங்க. நிலா வந்து அவங்க அப்பா பார்த்துட்டு, இந்த உன்னோட கல்யாணம் வந்து ஃபேக்கான கல்யாணம்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஒழுங்கா வந்து வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அத பார்த்துட்டு நிலா வந்து இல்ல, யாரு சொன்னா என் கல்யாணம் ஃபேக்குன்னு? இல்ல, நான் வந்து உண்மையாவே சோழனை லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிட்டேன். நான் எனக்கு வந்து வாழ்க்கை ஃபுல்லா வந்து சோழங்கள் தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நீ டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்கிறது எனக்கு தெரியும். வா போலாம் அப்படின்னு சொல்லி வந்து நிலா வந்து பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. டைவர்ஸ்ன்னு சொன்னோனே வந்து எல்லாமே வந்து ரொம்ப ஷாக் ஆகி பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு வாங்க கதைக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு வந்து ஓகே பண்ணி வச்சுக்கோங்க. இங்க வந்து சேரன் வந்து நிலாட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து முன்னல இருந்தே வந்து சந்தாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. ஆனா நீ அன்னைக்கு சண்டையில சொன்னல, கல்யாணம் பண்ணி சந்தாவும் வந்துட்டா வானதி வந்துட்டா நான் அந்த வீட்டை விட்டு போயிருவேன்னு சொன்னல, அதனாலதாம்மா நான் யோசிச்சுட்டே வந்து நான் கல்யாணமே பண்ணாம இருந்தேன். இது எல்லாத்துக்கும் வந்து ஒரு ரீசன் சொல்லி தள்ளி போட்டுக்கிட்டு இருந்ததுக்கும் அதுதான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா நிலா வந்து சிரிக்கிறாங்க. என்னன்னா இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஏதோ ஒரு கோவத்துல தான் நான் சொன்னேன். அதுக்காகவா அப்படி மேரேஜ் தள்ளி போட்டுட்டு இருப்பீங்க அப்படின்றாங்க. இல்ல நிலா, எனக்கு வந்து சந்தா கூட நான் சேர்ந்து வாழ்றதை விட எனக்கு ரொம்ப முக்கியம் நீயும் சோழனும். நீ வந்து இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த வீடே வந்து ஒரு வீடு மாதிரியே தெரியுது. அதுக்கு முன்னாடி நாங்க பாட்டுக்கு இருப்போம், நாங்க பாட்டுக்கு போவோம். ஆனா இதை இந்த நேரத்துல பண்ணணும்னு சொன்னது எல்லாமே நீ தானே. எனக்கு வந்து நீங்க என் 3 தம்பிங்க எப்படியோ அதை விட நீ எனக்கு ரொம்ப முக்கியமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. ஆனா என்னன்னா அப்படின்றாங்க. ஆமாப்பா, நீ ஒருவேளை இல்ல சந்தா வந்ததுக்கு அப்புறம் இன்னமும் உனக்கு போற ஐடியா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நான் அந்த கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன், நான் இப்படியே இருந்துடுறேன், எனக்கு அதுதான் பயமா இருந்துட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு நிலா வந்துட்டு, அண்ணா நான் எப்படி நான் அந்த வீட்டுட்டு போவேன்? இது என் வீடு, நான் என் வீட்டை விட்டுட்டு எப்படி நான் போவேன்? உங்களை விட்டுட்டு இந்த வீட்டை விட்டுட்டு இதோ பல்லவன் பாண்டி எல்லாம் விட்டுட்டு முக்கியமா சோழனை விட்டுட்டு நான் எப்படி நான் போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அவனுக்கு வந்து சோழன் வந்து அந்த டைம்ல நின்னுட்டு அவன் உடம்பு அவனை சுத்தியுமே வந்து சோழனை விட்டா அது மட்டும் தான் வந்து கேட்டுட்டே இருக்கு. அதை கேட்டுட்டு வந்து அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆமா, நான் சோழனை விட்டுட்டு நான் இனிமே போக மாட்டேன். என் லைஃப் ஃபுல்லா வந்து சோழன் நீங்க மட்டும்தான். நீங்க எல்லாரும் தான் என் குடும்பம். இந்த குடும்பத்துல நானும் ஒருத்தி தானே. நான் அந்த குடும்பத்துல வாழ வந்திருக்கேன். எப்படி நான் போயிருவேன் நீங்க நினைச்சீங்க அப்படின்றாங்க. இல்லம்மா, நீ அந்த சண்டையில சொன்னியா? அதுவும் இல்லாம அதுக்கு முன்னாடி ஒரு டைமும் சொல்லியிருக்கையா? அதான் வந்து எனக்கு ஒரு மாதிரி பயமா போச்சு. அதனாலதான் வந்து நான் கல்யாணம் வேணாம்னு இருந்தேன் அப்படின்றாங்க. இல்லனா இனிமே அப்படிலாம் பயப்பட வேணாம். நான் அந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். இதுதான் என் குடும்பம், இதுதான் வந்து என் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து எனக்கு இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டே வந்திருக்கு அப்படின்றாங்க. ஆனா நீங்க எல்லாம் எதுவும் பயந்துட்டு இருக்காதீங்க, வாங்க வீட்டு போலாம் அப்படின்ற மாதிரி வந்து இங்க வந்து வராங்க. கரெக்டா வந்து சோழன் வந்து நிக்கிறாரு. சோழனை பார்த்துட்டு என்ன இங்க நிக்கிறீங்க, தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லங்க நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்களே அதான் ஸ்டன்னா இங்கே நின்னுட்டேன் அப்படின்றாங்க. நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோழனை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோழனை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லலங்க, இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன்னு சொன்னேன். ரெண்டும் ஒண்ணு தானங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. சரி சரி வாங்கப்பா, ஏதாச்சும் பேசிட்டே இருக்காம வாங்க முதல்ல உள்ள போவோம் அப்படின்னு சொல்லி வந்து உள்ள வந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மறுநாள் வந்து கல்யாணம் ஆக போது அந்த டைம்ல வந்து அனீஸ் வந்து சந்தா கிட்ட வந்து இந்தாப்பா அப்படின்னு சொல்லி அமௌண்ட் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு சந்தா வந்துட்டு எதுக்கு பையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இந்த ஊர் கல்யாணம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இந்த ஊர்ல வந்து நிறைய வந்து சீர்லாம் வந்து பொண்ணுங்க வீட்டுல பொண்ணு சைட்ல இருந்து செய்வாங்க. அது நான் எதுவுமே உனக்கு செய்யல. இதுக்காக வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் போய் சேரன்ட்ட கொடுத்ததுக்கு சேரன் வந்து சந்தாவுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கி கொடு, என்னத்துக்கு என்கிட்ட கொடுக்குற அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. இதை வந்து நீனே வச்சுக்கமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. அத சந்தா வந்துட்டு இல்ல சேரனே வாங்காத போது நான் அந்த பணத்தை வாங்கக்கூடாது, எனக்கும் வேணானா, எனக்கு சேரன் மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அப்படின்னு இல்லம்மா, நான் இது உனக்காக உன் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சது அமௌண்ட். இதை வந்து உனக்கு செலவு பண்றதுக்கு வந்து எனக்கு என்ன செய்யணும், இந்த ஊர் சைடு வந்து எது செய்யணும்னு எனக்கு தெரியல, அதனாலதான் உன்ட்ட அமௌண்டா கொடுக்குறேன். நீ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்க. இல்ல அப்படி இல்லைன்னா அந்த பணத்தையே வச்சுக்கோ. உன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுக்கு என்ன தேவையோ அதை நீ வாங்கி கொடு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. நான் வந்து உன்னை கெஞ்சி கேட்டு கொடுக்குறேன், வாங்கிக்க சந்தா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லவும், சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சந்தா அமௌண்டாவே வாங்கிக்கிறாங்க. இங்க வந்து கல்யாணத்துல வந்து காமிக்கிறாங்க. எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. வானதி ஃபேமிலி வந்து எல்லாருமே வராங்க. வந்ததை வந்து சந்தாவை பார்த்தோன்னு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. சந்தா வந்து வணக்கம் வச்சோன்னு வானதிக்கு வந்து சரியான திட்டு உள்ளது. என்னடி நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம்மா சந்தா வீட்ல இருந்து வந்து வந்தாங்க, அவளை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். எனக்கு வந்து என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் அப்படி சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிரு நைனா அப்படின்றாங்க. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்றாங்க. ஆமாம்மா என்ன இருந்தாலும் அவன் என் குடும்பம் தானே, என் குடும்பத்துல ஒத்திக்கு நான் ஒரு கஷ்டம்னு நான் தானே நிக்கணும் அப்படின்றாங்க. இந்த ரெடி நீ ரொம்ப ஆடாத அப்படின்ற மாதிரி வந்து அவங்க அம்மா சொல்றாங்க. சும்மா இருமா, சரி நகை செய்யணும்னு சொன்னேன் எடுத்துட்டு வந்தீங்களா எதுவும் அப்படின்றாங்க. என்னடி செய்யணுங்கிற, நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் என்ன ஒட்டா உறவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்னம்மா பேசுற, நான் வாடகை போற குடும்பமா, அந்த பொண்ணுக்கு நான் எதுவும் செய்யணும்ல, அப்பதானே நான் போய் அங்க சந்தோஷமா இருக்க முடியும். அவ நிலாலாம் ஏதாச்சும் செய்வா, நான் எதுவும் செய்யறேன்னா எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்காதா அப்படின்றாங்க. அதெல்லாம் செஞ்சா செஞ்சுக்கலாம், இப்ப ஒண்ணும் செய்ய தேவையில்ல போ ஒழுங்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நைனா என்ன நைனா அப்படின்னு சொல்லிக்கும் போது, நான் அண்ணனை எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன் நீ போமா அப்படின்ற மாதிரி
சொல்லிடுறாங்க. சரி நைனா, தேங்க்ஸ் நைனா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அது கரெக்ட்டா வந்து நிலா பார்த்துட்டு, "என்ன வானதி இந்த ட்ரெஸ் வந்திருக்க? நாங்க எங்க எடுத்து குடுத்த சேலை எங்க?" அப்படின்னோன, "எடுத்து குடுத்த சேலையா? என்னக்கா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா வானதி, இந்த பாண்டியன் உன்ட்ட குடுக்கலையா?" அப்படின்றாங்க. "இல்லையே, என்ட்ட எதுவுமே குடுக்கலையே" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கரெக்ட்டா வந்து பாண்டியன் வந்து சேலை எடுத்துட்டு வர்றாங்க. "என்ன பாண்டி, ஏதோ சேலை குடுத்தாங்கன்னு சொல்றாங்க, அக்கா சொல்றாங்க. ஆனா நீ எதுவுமே என்ட்ட குடுக்கல" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஏய் உனக்கு பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி எல்லாம் அதுக்கான டிசைன்ஸ் எல்லாமே வாங்கிட்டு போனேன்டி. வாங்கிட்டு வரதுக்காக எடுத்துட்டு போனேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு, அதுக்கேத்த ஜுவல்ஸ் எல்லாமே வந்து எடுத்தாந்து குடுக்குறாங்க. அத பார்த்துட்டு வந்து வானதி வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவங்க அப்பாவும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தேங்க்ஸ் பாண்டி, நான் இதெல்லாம் வந்து போடுவேன்னு உனக்கே தெரியல. இந்த ஜிமிக்கி போட்டா எனக்கு இன்னும் சூப்பரா இருக்கும்னு நான் போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய் சாரி மாத்திட்டு வராங்க. வானதி வந்து ரொம்ப அழகா இருக்காங்க. அத பார்த்துக்கிட்டே பாண்டி வந்து நிக்கிறாங்க. "என்னாச்சு பாண்டி, அப்படியே ஸ்டன் ஆயி நிக்கிற?" அப்படின்னு வந்து பக்கத்துல வந்து கேட்கும்போது, "வானதி நீ ரொம்ப அழகா இருக்கடி இன்னைக்கு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்டுட்டு பாண்டி, "ரொம்ப என்ன வெட்கப்பட வைக்காத போ பாண்டி" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓடிடுறாங்க. கரெக்ட்டா வந்து அனீஸ் வந்து ரொம்ப பயந்துட்டே இருக்காங்க. அத பார்த்துட்டு வந்து சோழன் வந்து கேட்கறாங்க, "என்னாச்சு பையா? ஏன் ஏன் அனீஸ் இப்படி பயந்துட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "எங்க வீட்ல இருந்து ஆளுங்க வராங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள கல்யாணம் நடந்துட்டா தேவலான்னு இருக்கு" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "என்னாச்சு அனீஸ், எதுவும் பிரச்சனையா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "தெரியல. ஆனா எங்க அம்மா, அப்பா தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. என் மாமாலாம் வரல. அவங்க வந்தாச்சும் ஏதாச்சும் பேசுவாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நான் எங்க இருக்கேங்கிறதும் வந்து பக்கத்து வீட்ல விசாரிச்சு வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க" அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அதெல்லாம் பார்த்துக்கலாம் விடு. அவங்க வந்தா வந்து பொண்ணு அப்ப கல்யாணத்த பார்த்து சந்தோஷப்பட்டுக்கட்டும். அவங்க அம்மா இல்லாம கல்யாணம் பண்றது அவளுக்கும் ஒரு மாரி கஷ்டமா தானே இருக்கும். என்ன ஆனாலும் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ எதுவும் பயந்துட்டு இருக்காத" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்ட்டா வந்து அவங்க அம்மாவும், அப்பாவும் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து சந்தா வந்து ரொம்ப பயந்து போய் உட்கார்ந்துருக்காங்க. ஆனா சோழனும், நிலாவும் வந்து போய் பேசுறாங்க. பேசுறாங்க. அனீஸ் தான் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருக்காரு. அவங்களுக்கு வந்து புடிச்சிருக்கு. புடிச்சவங்களையும் வந்து கல்யாணம் பண்ணி வைங்க. எதுக்காக பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க? அப்படின்ற மாரி வந்து கேட்கறாங்க. அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு, "என் தம்பியோட தான் வந்து அவளுக்கு கல்யாணம் ஆகணும். அத விட்டுட்டு வந்து இவளா ஒரு விருப்பத்த ஏத்துக்குவா. நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் பண்ண முடியாது" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே சோழன் வந்துட்டு, "சரி அவளுக்கு வந்து அவளதான் வர்றது. எங்க அண்ணன தான் பிடிச்சிருக்கு. நாங்க கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்ன நடக்குதோ பாத்துக்கங்க" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. உடனே சந்தா அப்பா வந்துட்டு, "இல்ல உனக்கு வந்து சந்தாவ பார்த்துட்டு உனக்கு வந்து அவர தான் பிடிச்சிருக்கா?" அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. சந்தாவும், "ஆமாப்பா, நான் எனக்கு வந்து சேரன தான் பிடிச்சிருக்கு. நான் வாழ்ந்தா அவர் கூட தான் வாழ்வேன்" அப்படின்னு சொன்னோனே, "உன் சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்" அப்படின்ற மாரி வந்து அவங்க அப்பா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. "ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் இருக்கு. உங்க ஊர் முறைப்படி நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா பீகார் முறைப்படியும் நீங்க கல்யாணம் பண்ணணும். அதுக்கான முறையும் வந்து இன்னொரு நாள் பண்ணுவோம்" அப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. "நாங்க வந்து பீகார் கூட்டிட்டு போய் பண்ணுவோம்" அப்படின்றாங்க. அதுக்கு வந்து 2 ஃபேமிலியும் வந்து சம்மதிச்சு கல்யாணமும் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. கல்யாணம் நடந்து முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்து நிலா வீட்ல இருந்து வராங்க. அவங்க அம்மாவும், அப்பாவும் வராங்க. அத பார்த்துட்டு வந்து ரொம்ப ஷாக் ஆயி நிக்கிறாங்க நிலா. "இல்லங்க, நீங்க வந்து உங்க வீட்ல இருந்து உங்களுக்கு உங்க வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் தான் வந்து போஸ்டர்ல அனுப்பிவிட்டேன்" அப்படின்ற மாரி வந்து சோழன் சொல்றாங்க. கேட்டுட்டு வந்து சோழன், "ரொம்ப தேங்க்ஸ் சோழன்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எனக்கும் எங்க அம்மா, அப்பாவ பார்க்கணும் போல இருந்துச்சு. ஒரு வழியா பார்த்துட்டேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே, "வாங்கப்பா" அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, "வாங்கப்பாவா? இல்லம்மா, நான் உன்ன கூட்டிட்டு போறதுக்காக வந்தேன்" அப்படின்றாங்க. அத கேட்டுட்டு வந்து ரொம்ப ஃபேமிலி எல்லாருமே வந்து ரொம்ப ஷாக் ஆயி நிக்கிறாங்க. என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "உனக்கு நடந்தது ஃபேக் கல்யாணம் தானே? சரி அப்படியும் நடந்து போச்சு. அதான் டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டல்ல, வா போலாம்" அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அத கேட்டுட்டு வந்து ஃபேமிலியே வந்து கஷ்டப்பட்டு நிக்கிறாங்க. "என்னம்மா டைவர்ஸ்ன்னு ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "இல்ல நான் வந்த புதுசுல பண்ணது. அத வந்து நான் கேன்சல் பண்ணணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன்" அப்படின்றாங்க. "ஆமாம்மா, அது வந்து ஆனா கேன்சல் ஆயிருச்சு. கேன்சல் ஆகல. உங்களுக்கு 2 பேத்துக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு. அதுக்கான ப்ரூஃப் வந்து எங்க வீட்டுக்கு வந்துடுச்சு. வா போலாம்" அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. ஒரு கை வந்து அவங்க அப்பா கிட்ட, இன்னொரு கை வந்து சோழன் கையிலயும் இருக்கு. உடனே வந்து அவங்க அப்பா கைய தட்டி விட்டுட்டு, "இல்லப்பா, எனக்கு சோழன் தான் முக்கியம். நான் சோழன் கூட தான் வாழ்வேன். நான் டைவர்ஸ வந்து கேன்சல் பண்ணிடுறேன். சோழன் என் புருஷன்ப்பா. அவன விட்டு என்னால வர முடியாது. என் ஹஸ்பண்ட விட்டுட்டு என்னால வர முடியாது. நான் சோழன லவ் பண்றேன். நான் சோழன் கூட தான் இருப்பேன்" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு சோழன வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதோட சீன் வந்து முடியுது. நாளைக்கு வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.